ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போது இணைப்பில் இருங்க. நம்ம எல்லாருக்குமே வெற்றியாளர்கள் பற்றி தெரியும், வெற்றியாளர்களின் கதைகளை பற்றி தெரியும், வெற்றியாளர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள், அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த தோல்வியாளர்கள் பற்றி தெரியாது. தோல்வியாளர்கள் எதனால் தோல்வி பெற்றார்கள், அவங்கள தோல்வி பெறதுக்கு காரணம் என்ன, வெற்றி அடையாமல் அவங்கள தடுக்கிற விஷயங்கள் என்ன, அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு மனிதன் வெற்றி பெறதுக்கும் தோல்வி பெறதுக்கும் முக்கியமாக காரணமாக இருக்கிறதே இந்த பழக்க வழக்கங்கள் தான். இந்த ஹேபிட்ஸ் தான் ஒரு மனுஷனோட வெற்றியும் சரி தோல்வியும் சரி தீர்மானிக்குது. ஒரு மாணவன் ஒருவன் பள்ளிக்கூடம் படிக்கிறான். அது வளர்ந்து வந்த டெக்னாலஜி காலம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் அந்த மாணவனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான் அனுப்புறாங்க. ஆனால் அதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறான். எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்றான். வீட்டில் தன்னோட பேரண்ட்ஸ் கேட்டா நான் ஸ்டடீஸ் ரிலேட்டடா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான் யூஸ் பண்றான். காலையில எந்திரிச்ச உடனே ஃபோன் தான் யூஸ் பண்றான். எடுத்த உடனே வாட்ஸ்அப் போறான், ஸ்டேட்டஸ் பார்க்குறான், எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்றான். ஆனால் மற்றவர்கள் வீட்டில் யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் ஸ்டடீஸ் ரிலேட்டடா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அது நாள் போக்கில் என்ன பண்ணுறான் அப்படின்னா டிவி ஷோஸும் பார்க்க ஆரம்பிக்கிறான். இதனால் வீட்டில் பொய் சொல்லிட்டு அதனால் எப்படிலாம் முடியுமோ அந்த மாதிரி தன்னோட ஃபோனை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாளடைவில் அவன் தொடர்ந்து இதே விஷயங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பழக்கமாக ஆயிடுது அவனுக்கு. டெய்லி ஃபோன் யூஸ் பண்ணுறது, டிவியில் ஷோ பார்க்கறது, ஃபோனில் நிறையா சோஷியல் மீடியா போகிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை யூஸ் பண்ண ஆரம்பித்து அது ஒரு பெரிய ஹேபிட்டாகவே ஆயிடுது. ஒரு நேரத்தில் அவனுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் டயத்தில் அவன் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறான். ஆனால் அவனால் முடியலை. அவனும் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்தான். ஆனால் அவனால் முடியலை. அவனும் புத்தகங்களை எடுத்து வச்சு பார்க்குறான். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா அவனோட மைண்டு ஃபோனை தான் தேடுது, டிவி ஷோவை தான் பற்றி நினைக்குது. அந்த ஹேபிட் அப்படிங்கிறது அவனுக்கு ஃபார்ம் ஆனதுனால அவனால் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி செய்யும்போது கூட அவனால் படிக்க முடியலை. மனிதன் வெற்றி பெறானோ இல்லை தோல்வி பெறானோ அதுக்கு காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஹேபிட்ஸ் தான். இந்த பழக்க வழக்கங்கள் தான் அவனுக்கு மிகப்பெரிய லெவலில் அவனுக்கு உறுதுணையாக இருக்குது. மனிதன் அன்சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறான், அவனால் வெற்றி பெற முடியல, தோல்விகள் தான் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு வைங்களேன். அவனுக்கு நிறையா பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக அவன் சைடும் இருக்கும். அதில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா மற்றவர்கள் குறை சொல்கிறது. அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் மற்றவர்கள் தான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறது. என்னதான் நடந்தாலும் சரி உடனே என்னோட வாழ்க்கையில் இது நடந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டால் இவங்க தான் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மீது கை காட்டுறது. இப்போ ஒரு பர்சன் வின் பண்ணிட்டாங்க, நல்லா சக்ஸஸ் ஆகிட்டாங்க, அவங்க நினச்ச காரியத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் கடினமாக உழைச்சேன், அதனால் நான் அந்த வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே பர்சன் தோல்வி பெற்றுட்டாங்க அப்படின்னாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் என்னோட வேலையை செய்தேன், பட் அவர் அந்த விஷயத்த சரியாக செய்யலை, இந்த சுச்சுவேஷன் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயங்கள் மீது தூக்கி அந்த பழியை தூக்கி போடுறது, அந்த குறையை சொல்கிறது. இப்போ இது ஒரு பழியை சொல்கிறதுனாலையோ இல்லை மற்றவர்கள் மீது குறை சொல்கிறதுனாலையோ அந்த வெற்றிங்கிறது கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப் அப்படிங்கிறது. இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் லைஃப்பில் என்னதான் நடந்தாலும் சரி, வெற்றியோ தோல்வியோ இல்லை கஷ்டங்களோ கவலைகளோ எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மட்டும்தான். நீங்கள் தான் உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் காரணம். அதனால் யுவர் லைஃப் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. லைஃப்பில் ஒரு வேளை நீங்களும் மற்றவர்கள் மீது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்டையும் ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பர்சனோட ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் தள்ளி போடுறது. செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்கிறதே கிடையாது. நம்ம இந்த விஷயங்களை நாளைக்கு செய்துக்கலாம், அடுத்த வாரம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே உடனே செய்கிறது. இப்போ ஒரு பர்சன் டெய்லி வாக்கிங் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஆனால் அந்த பர்சன் அதை செய்யலை, தொடர்ந்து அந்த விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சன் அல்டிமேட்டாக என்ன ஆகிறாரு, நல்லா தொப்பை போட்டுட்டு ரொம்ப ஃபேட்டாக இருப்பார், அன்ஹெல்த்தியாக இருப்பார். அது காரணம் அவர் தான். அவர் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எல்லா விஷயங்களையும் நம்ம நாளை செய்திக்கலாம் அப்படின்னு. இதே மாதிரி போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு வைங்களேன், ஒரு கட்டத்தில் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு. உண்மையிலே நேரம் இல்லையா? இப்போ ஒரு மனுஷன் எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். இப்போ ஒரு கூகுள் சிஇஓ எடுத்துக்கிட்டோமே, சுந்தர் பிச்சை, அவருக்கு என்ன 30 மணி நேரம் இருக்கா? இல்லை அந்த எலான் மாஸ்க், அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்கிறாங்க, அவர் எடுத்துக்கிட்டோமே, அவருக்கு என்ன 35 மணி நேரமாக இருக்கா? எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோங்கிற பொறுத்து அவங்களோட லைஃப் இருக்குது. உங்களோட 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதான் இருக்குது. நாளை செய்திக்கலாம்னு எல்லா விஷயங்களையும் நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நேரத்தில் நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல தான் செய்வீங்க. தள்ளி போடுறதும் ஒரு பிரச்சனை தான், அதே நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பிரச்சனை தான். ஒருவேளை நீங்கள் நிறையா விஷயங்கள் நாளை செய்யலாம் நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பர்சனோட ஹேபிட் இருக்குது.
நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பர்சனல் ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சில பேர்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது கிடையாது. ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, செய்யணும்னு முடிவு பண்ணிடுவாங்க, ஆனாலும் செய்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வைங்களேன், இந்த லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறதே இருக்காது. சுய ஒழுக்கம் செய்யணும்னு ஒரு உடிவத்தோட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஒரு சக்ஸஸாக இருக்கட்டும், ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து செய்யணும். அதில் வந்து வெற்றிகள் வருது அப்படிங்கிறதான் தாண்டி கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் வந்து எதுவுமே வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமும் வந்து ஈஸியாக நடந்துடாதுங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே டைம் ஆகும், எஃபோர்ட் தேவை. அதனால் வந்து எந்த விஷயம் நீங்கள் செய்தாலும் சரி அதை தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் செஞ்சுட்டு தூர போட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கான ஒரு ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல் பாதைக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அன்சக்ஸஸ்ஃபுல் பர்சனா இல்லை சக்ஸஸ்ஃபுல் பர்சனா அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டியதை நீங்கள் தான். உங்களோட பழக்க வழக்கங்களை நீங்கள் சரியாக சீரமைச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, உங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். ஒருவேளை நான் சொன்ன இந்த பழக்க வழக்கங்களில் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி அதை உடனடியாகவே மாற்றுங்க. மற்றவர்கள் மீது குறை சொல்வதை முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க. உங்களுக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க. எனக்கு வந்து நீங்கள் எந்த விஷயங்கள் செய்தாலும் நான் நாளை செய்கிறேன் அடுத்த வாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற விஷயங்களை முதல்ல நீங்கள் முடிங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க. விஷயங்களை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சீங்க அப்படின்னாலே சரி, உங்கள் லைஃப்பில் வந்து எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PA பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.